ஹாய், இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டில் இட்லியும் போட்டி குழம்பு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இன்றைக்கி நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக போச்சு. வாங்க போட்டி குழம்புக்கு என்னென்ன தேவைன்னுட்டு என்னோடய ஸ்டைலில் காமிக்கிறேன். போட்டியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்கே கொஞ்சம் க்ளீன் ஆகி தான் வந்திருக்கோம். ஆனாலும் நம்ம கொஞ்சம் வீட்டில் எல்லாமே நல்லா கொஞ்சம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா இப்படி பிசைஞ்சு இது பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு என்ன வாஷ் பண்ணி வச்சுருக்கோமோ போட்டியை அது கொஞ்சம் நேரம் அது தண்ணியிலே ஊறட்டும். இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சொல்லிடுறேன். வெங்காயம், தக்காளி, மிளகு, பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் இதெல்லாமே போட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட்டாக. ஓகே, இது கொஞ்சம் நான் ரொம்ப தண்ணியாக இருக்கிற குழம்பு மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகும் பச்சை மிளகா கொஞ்சம் இதுவாக எடுத்திருக்கேன். கொத்தமல்லியோட தண்டு ரெண்டுமே போட்டுக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு குக்கரில் ஒரு 3 கரண்டி எண்ணெய், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே எண்ணெய் கழுவி வச்சுருந்தோமோ போட்டி அதில் போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் அவ்வளோ மஞ்சப்பொடி போட்டுருங்க. அதுவும் கலந்தாயிட்ட பிறகு காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளும் தனியாத்தூளும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. அப்புறமா கொதிக்கும் போது பார்த்துட்டு வேணாலும் நீங்கள் இது நிற்கலாம். அப்புறமா என்ன அரைச்சி வச்சுருந்தோமோ மசாலா அதில் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 8லேருந்து 10 விசில் வைங்க. விசிலெல்லாம் இதான பிறகு பாருங்கள், ஓப்பன் பண்ணோடனே குழம்பு இப்படி இருக்குது. டேஸ்ட் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு வச்சு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு கொதிக்க வச்சுருக்கேன். பாருங்கள், சுட சுட இட்லி வித் போட்டி குழம்பு. நல்ல சண்டே மார்னிங்க்கு சுட சுட போட்டி குழம்போட இட்லி சாப்பிட்டதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.